ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செய்கிற இந்த மோமோஸ்க்கு ஒரு சட்னி, காரமாக ஒரு சட்னி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதோட இந்த தலைப்பகுதியை வெட்டிடுவோம். வெட்டிட்டு பின்னாடி லைட்டாக போட்டுக்குவோம். இல்லை 4 கூட லைட்டாக, ரொம்ப கட் பண்ணணும்னு இல்லை, 4 இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா தக்காளியும் எடுத்து ரெடி பண்ணிக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தக்காளியை போட்டாச்சு. இப்போ இதில் நான் ஒரு கப்பு இந்த தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் ஒரு 5 காஷ்மீரி சில்லியை போடுறேன். அப்புறம் 6 காஞ்ச மிளகாய் போட்டு இந்த தக்காளியும் இந்த மிளகாவும் கொஞ்சம் 10 நிமிஷம் வேகட்டும். இதை மூடி வச்சுக்குவோம். மூடி நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். அதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. தக்காளியோட தோல் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம். இறக்கி இதை நல்லா ஆற வச்சுக்குவோம். இப்போ வேக வச்ச இந்த தக்காளியும் மிளகாவும் ஆறிடுச்சு. இந்த தக்காளியிலேருந்து தோலை மட்டும் உரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ எல்லா தக்காளியும் தோல் உரிச்சாச்சு. உரிச்சிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம். அதில் தக்காளி மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்குவோம். தண்ணி எல்லாம் ஊற்றிக்குவோம். வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டை அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் 1/2 வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்ச இந்த தக்காளி மிளகாய் பேஸ்ட்டை ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நான் 1 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் என்கிட்ட இல்லைங்கிறதுனால ஊற்றிட்டேன். அப்படியே இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும். நல்லா சுண்டிடுச்சு. மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடுவோம். நம்ம இந்த மோமோஸ்க்கு தேவையான மைதா மாவை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குவோம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்குவோம். இந்த மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு 2-3 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியை அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதில் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோம். நான் ஒரு 1/2 கப்பு கோஸை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். அப்புறம் ஒரு கேரட்டை, சின்ன கேரட்டை எடுத்து அதையும் பொடியாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம்.
போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் நீங்கள் சோயா சாஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லை வெங்காயத்தாள் கூட இருந்தால் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம வதக்குறதுலேயே இது எல்லாம் நல்லா வெந்துடும். அடுப்பை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு ஆற வச்சுக்குவோம். ஆற வச்சுட்டு ரெடி பண்ணிக்குவோம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சுக்குவோம். 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு இதை உருட்டிக்குவோம். நல்லா நீட்டமாக உருட்டிக்கோங்க. அப்போதான் நம்ம ஈவனாக கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். எப்படி ஒட்டியாச்சு, இதை ஈவனாக கட் பண்ணிக்குவோம். சைஸுக்கு இந்த விரல் அளவு சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்குவோம். அப்போதான் மோமோஸ் நல்ல ஈவனாக கரெக்ட் சைஸுக்கு வரும். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம நல்லா ஒட்டிக்குவோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாம் இந்த மாதிரி உருண்டையாக ஒட்டிக்குவோம். இப்போ எல்லா பீஸையும் ஒட்டியாச்சு. கொஞ்சம் மாவு ப்ரெஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்குவோம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ இதில் நம்ம செஞ்சு இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்குவோம். மெதுவாக எடுத்துக்கிட்டு நம்ம சாரி ஃப்ளீட் வைக்கிற மாதிரி இப்படி உள்ளார மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மேல அப்படியே சுட்டி விட்டுக்கோங்க. இப்போ மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. உள்ளார அதிகமாக ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒரு கார்னரை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இன்னொரு கார்னரை ப்ரெஸ் பண்ணி இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேக்கெட் மாதிரி இருக்கு பாருங்க மோமோஸ். இது ஒரு டிசைன் மோமோஸ். இப்போ எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு இடியாப்பத்தட்டு மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவோம். பண்ணிட்டு நம்ம செஞ்ச இந்த மோமோஸை வச்சுக்குவோம். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும். சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்ச இந்த மோமோஸை வச்சுக்குவோம். வச்சு மூடி 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வைப்போம். வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். மோமோஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ மோமோஸ் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். இப்போ எல்லா மோமோஸும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மோமோஸையும் செஞ்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ சுவையான டேஸ்டியான வெஜ் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.